மீடுறன் 1000 ஹெர்ட்ஸை உடைய ஒலி அலைகளை காலும் ஒரு முதல் ஒரு நிலையான நோக்குனரை நோக்கி 0.9 வி வேகத்தில் நேரே இயங்குகின்றது. இங்கு v ஆனது வழியில் ஒலியின் கதியாகும். நோக்குனருக்கு கேட்கும் ஒலியின் மீடுறன் யாது? மீடுறன் 1000 ஹெர்ட்ஸை உடைய ஒரு ஒலி அலைகளை காலும் ஒரு முதல் ஒரு நிலையான நோக்குனரை நோக்கி 0.9 வி வேகத்தில் நேரே இயங்குகின்றது. இங்கே ஒரு நோக்குனர் இருக்கிறாரு, இங்கே ஒரு அலைமுதல் இருக்குது. இந்த அலைமுதல் இந்த நோக்குனரை நோக்கி இயங்க போகுது. இது ஒலி அலையின் வேகம் v ஆம். ஒலி அலைகளின் வேகம் இங்கு v ஆனது வழியில் ஒலியின் கதியோ ஒலி அலைகளின் வேகம் v. இது நோக்குனரை நோக்கி 0.9 வி அலைமுதல் இயங்குது. 0.9 வியோட அலைமுதல் இயங்குது. எங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க நோக்குனருக்கு கேட்கும் ஒலியின் மீடுறன். கேட்கும் ஒலியின் மீடுறன்டா என்னது? தோற்ற மீடுறன். எங்களுக்கு தெரியும் தோற்ற மீடுறன் சமன் அவதானி சார்பாக அலைவேகம் அதன் கீழ் அலைமுதல் சார்பாக அலைவேகம் தர அலைமுதலின் மீடுறன். இதுதான் எங்களுக்கு தோற்ற மீடுறனுக்கான சமன்பாடு. இதில் அவதானி சார்பாக அலைவேகம் என்னது? அவதானியை நோக்கி அலை v என்ற வேகத்தில் தான் வருது. அப்போ v. அலை முதல் சார்பாக அலைவேகம். அலை முதல் சார்பாகண்டா என்னது? அலை முதல் அசையாமல் இருக்கணும். அலை முதல் அசையாமலாக இருக்குது இல்லை. அப்போ அலை முதல் அசையாமலாக நிற்க வைக்கணும். அப்போ என்னது? இங்கால் ஒரு 0.9 வியை கொடுக்கணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சார்பு வேகங்களை. அப்போ இப்படி அலைட வேகம் தானே முக்கியமானது. அப்போ அலை வேகம் இங்கால இருக்குது. அலை முதல் சார்பாகண்டா v 0.9 வி 0.9 வி. அப்படி என்றால் தான் என்னது? அலை முதல் சார்பானதாக இருக்கும். அலை முதல் இயங்காமல் இருந்தால் தான் அது சார்பானதாக நாங்கள் கணிக்கலாம். அப்போ இயங்காமல் இல்லை என்றால் அதை நாங்கள் இயங்காமல் இருக்க வைக்கணும். எப்படி? இந்த பக்கம் ஒரு 0.9 வியை நாங்கள் கொடுக்கணும். இந்த பக்கம் ஒரு 0.9 வியை நாங்கள் கொடுத்தோம்னா என்ன நடக்கும்? இங்கே 0.9 வியை கொடுத்தோம்னா அலை முதல் சார்பாக அலை வேகம் வரும். அப்போ அது என்னது? v 0.9 வி. இனி அலை முதலின் மீடுறன் என்னது? அது தந்திருக்கிறாங்க 1000 ஹெர்ட்ஸ். அப்போ இதில் வந்து எங்களுக்கு தோற்ற மீடுறனை கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தோற்ற மீடுறன் இப்போ என்னென்று கண்டோம்னா v 0.9 வி என்றா 0.1 வி தர 1000. அப்போ இங்கே மேலே கீழே 10 இங்கே மேலே ஒரு வி கீழே ஒரு வியை வெட்டலாம். அப்போ சுருக்கணும்னா எங்களுக்கு 10,000 ஹெர்ட்ஸ் தோற்ற மீடுறன் 10,000 ஹெர்ட்ஸ் என்று வரும். எனவே 10,000 ஹெர்ட்ஸ் என்ற விட 5வது விட என் ஆன்சர் 5. என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுண்டா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்ததுண்டா கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க.